ஜப்பான்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ கெட் ஆன் த ராங் ட்ரெயின் நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லயே இறங்கிரு. பிகாஸ் த லாங்கர் யூ ஸ்டே ஆன் இட் த மோர் எக்ஸ்பென்சிவ் இட் பிகம்ஸ் டு ரிட்டர்ன். இது கேட்கும்போது பயங்கர ஆப்வியஸான ஒரு விஷயமா இருக்கும். ஆமாப்பா, தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டோம்னா அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்குறதான நல்லது அப்படின்னு தோணும். பட் வாழ்க்கையில யாருமே நம்ம அப்படி யோசிக்கிறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறோம்னா அங்கிருந்து நம்ம வெளியே போறதுக்கு யோசிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் மேபி நம்ம கரெக்டான டிசிஷன் தான் எடுத்துகிட்டு நம்ம தான் சும்மா ஓவர் திங்கிங் பண்றோம் போல. ஆல்ரெடி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போறது கஷ்டம், ஸோ இதே ட்ரெயின்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான டிசிஷன்ல இருந்து நம்ம வெளியே வரதே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம பயத்தினால தான் ஒரு தப்பான டிசிஷன் எடுப்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், நமக்கு அந்த வேலை கிடைச்சிருக்காது. பட் ஆப்போசிட் சைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்மள வேலைக்கு போலியான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற பயத்தினால நம்ம ஏதோ ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் உட்காந்து யோசிப்போம், இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்ம லோன்லியாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கமிட் ஆகி சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஃபோமோவே நம்ம ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவோம். அப்புறமா நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமே இல்லையேன்ட்டு. என்னது நமக்கு அந்த வேலை பிடிக்கல, நம்மளுக்கு அந்த ஆப்போசிட் பர்சனை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியவே வரமாட்டோம். காசு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறக்காக தப்பான ட்ரெயினில் உட்காந்துட்டே இருக்கிறது ஓகே தான். பட் அப்படியே உட்காந்துருந்தோம்னா நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளால போக முடியாது, அது வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும். ஸோ ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது நமக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியே வந்தது நல்லது. ஜஸ்ட் லீவ் த பர்சன், லீவ் த பிளேஸ், லீவ் த ஜாப், லீவ் எவ்ரிதிங். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு வெளியே வர சொல்லலை. பட் இஃப் யூ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் ரியலி ஒர்க்கிங் அவுட் அப்படிங்கிற மாதிரினா முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து வெளியே வந்துடுறது நல்லது அப்படின்ட்டு நான் நம்புறேன்.